வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 2 கவலை இல்லை என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள். என்று கவலை இல்லை எப்போது என்றால், எப்போது நம்மிடையே திறமையின்மை என்பதும் அச்சம் என்பதும் நீங்குகிறதோ அப்போது கவலை இல்லை என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் திறமையின்மை என்பது என்ன என்று கேட்டால், விழிப்பு நிலை மறந்த நிலை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இயற்கை அமைப்பு அதனுடைய ஒழுங்கை அறிந்து கொள்ளாத நிலை. இயற்கையாக எது செய்தால் எது விளையும் என்கிற அந்த அடிப்படை அறிவு இன்மை என்பது ஒன்று. அடுத்ததாக மிக முக்கியமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணுகிற அந்த அறிவு கூர்மை, சிந்திக்கும் திறமை இன்மை. இது மூன்றும் தான் திறமையின்மை. அது அடிப்படை கவலைக்கு என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் அல்ல, அச்சம் என்று அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். அச்சம் என்பது ஏற்கனவே நடந்துவிட்ட செயல்களுக்கான விளைவுகளை கண்டு துணிவிழந்து வருந்துவது, ஏதும் நடந்துவிடுமோ என்று கற்பனையாக யூகித்து கொண்டு வருந்துவது. இந்த ரெண்டும் அச்சம். எனவே இந்த கவலைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த திறமையின்மையும் அச்சத்தையும் போக்குவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், தொடர்ந்து பயிற்சி முயற்சி, இது ரெண்டும் வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார். அதற்காக தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய பயிற்சி திட்டத்திலே மிக அற்புதமாக கவலை ஒழித்தல் என்கிற தர்க்க ரீதியான ஒரு உத்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார். கற்றுத்தேருங்கள், கவலை ஒழித்து வாழுங்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.